ராஜா சாரினுடைய ஒவ்வொரு ஷோனர் ஆஃப் சாங்ஸில் வந்து இந்த ஈவ் டீசிங் சாங்னு சொல்லுவாங்க. அதாவது ஈவ் டீசிங் கூட சொல்ல வேணாம், அது ஒரு நையாண்டி நக்கல் உள்ளான பாடல்கள். அந்த பாடல்களை அவர் எப்படி கையாண்டிருக்காரு நீங்கள் பார்க்குறீங்க? தொழில் அப்படின்னு வந்துட்டா வந்து ராஜா சார் மாதிரி வந்து ஒரு 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 சுப்பீரியர் பர்சன் வந்து நம்ம பார்க்க முடியாது. எந்த சுச்சுவேஷனுக்குமே சரி, அது ஜஸ்ட் லைக் தட் அந்த சுச்சுவேஷனுடைய மேலோட்டத்தை மட்டுமே அவர் பிடிக்க மாட்டார். அந்த சீனுக்குள்ளார, ஏன்னா தொடர்ந்து படங்கள் வந்து மசாலாக்களாக மட்டுமே இருந்த ஒரு 70-80 காலகட்டங்கள். அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அற்புதமான படங்கள்ங்கிறது வந்து நிஜமாவே கொஞ்சம் அபூர்வம் தான். போட்ட படத்தை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வந்து எடுக்கப்படுற படங்கள் தான் வந்து ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட படங்கள்ல திருப்பி 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 ஒரே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் கூட, இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து அந்த இது இருக்கு, என்ன சொன்ன, முற்போக்கு சிந்தனையும் இன்னைக்கு விழிப்புணர்ச்சியும் இருக்கிறதுனால வந்து இன்னைக்கு ஈவ் டீசிங் பாடல்கள் வந்து ஒருத்தன் பாடினான்னா, கடந்த 10 வருஷங்கள் 10 வருஷத்துல யாராவது பாடினாங்கன்னா ஜனங்க வந்து அதை எதிர்ப்பாங்க. ஏன் இப்படிலாம் பாடுற, பொம்பளைங்க தான் இப்படியா, ஏன் ஆம்பளைங்கள் இப்படி இல்லையா, அப்படி பொம்பளைங்களை நீ சொல்லலாமா அப்படின்றது கேள்வி வரும். ஆனா அந்த காலத்துல வந்து அதை ரசிக்க ரசிக்க மட்டுமே தலைப்பட்டார்கள் மனிதர்கள். ஆனா ராஜா சார் வந்து அந்த எந்த உணர்வுக்குமே, அவர் நல்ல உணர்வு கெட்ட உணர்வுன்னு உணர்வுகளை பார்த்து கொண்டதில்லை. எந்த உணர்வுக்குமே அவர் வந்து அந்த அந்த என்ன சொல்றதுன்னா வந்து அல்டிமேட் அல்ட்ரா ஜீனியஸாகத்தான் வந்து செயல்பட்டிருக்காரு. அது ஈவ் டீசிங் பாடல்கள்ல வந்து அவர் சாதாரணமானவர் வந்து கிடையவே கிடையாது. எந்த உணர்ச்சிக்குமே அது நீங்க என்ன பட்டது, கட்ட வண்டியாக இருக்கலாம், இல்லைனா வாடி என் கப்ப கழங்கவா இருக்கலாம், இல்லைனா பூமாலை ஒரு பாவையானதா இருக்கலாம், இல்ல இதுவா இருக்கலாம், என்ன சொல்றதுன்னா சின்னமணி குயிலேவா இருக்கலாம், அதே படத்துல வர கடைவீதி கலகலக்குமா இருக்கலாம், இல்ல ஏப்ரல் மெயிலே பசுமை வெயிலே அந்த பாட்டா இருக்கலாம், இல்ல ஓ பார்ட்டி நல்ல பார்ட்டி தானா இருக்கலாம். இப்போ ஒரு போற பொம்பளை, சும்மா போயிட்டு இருக்கிற பொம்பளை கை பிடிச்சி எடுத்து பாடுற பாடல்கள் வந்து அவர் மாதிரி வந்து என்ன சொல்றதுன்னா, அவர் மாதிரி கெட்டதை நியாயப்படுத்துற ஒரு ஆளே கிடையாது. எப்பயுமே வந்து அவர் எல்லாத்தையுமே நியாயப்படுத்திடுவார். அவர்கிட்ட இன்னதான் கிடையாது. தொழில் தான் தெய்வம். அதுக்கு அதில் வந்து 100 out of 10,000 கொடுக்கறது தான் வந்து இசைஞானியோடைய ஒரே வேலை, மகத்தான வேலை. Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now.